ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 8.2ல ஃபிஃப்த்து சம் நம்ம பார்க்கலாம். அப்டைன் த ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபாலோயிங். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள், XY YZ ZX. ஸோ இதை வந்து மூணையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் இன்ட்டு இசட் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குது? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அதே மாதிரி ஒய் பவர் ஒன் ஒய் ஸ்கொயர்டு. இசட் பவர் ஒன் இசட் ஸ்கொயர்டு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு ஒய் இருக்குது ஒய் ஸ்கொயர், ரெண்டு இசட்டே மல்டிப்ளை பண்ணும்போது இசட் இன்ட்டு இசட் ஸ்கொயர்டு. ஸோ இதேமாதிரி அடுத்தது பாருங்கள், ஏ இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு ஏ க்யூப். ஸோ இப்போ வந்து என்னென்னா இதில் சைன் மாறுது, அதில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்ததுனால பிரச்சனை இல்லை. இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அடுத்து ப்ளஸ் இருக்குது. ஸோ ஒரே சைன் இருந்தால் ப்ளஸ் வந்துடும், பட் சைன் மாறும்போது ஆன்சர் இஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான். இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ தான், இங்கேயும் ஏ தான். பவரில் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுவோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 1 + 2 + 3 என்ன வரும்? 6. ஸோ மைனஸ் ஏ பவர் 6. இதுதான் இதனுடைய ஆன்சர். அது மாதிரி தேர்ட் சம் பார்க்கலாம். 2 இருக்குது, 4y இருக்குது, 8y² இருக்குது, 16y³ இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × 4y × 8y² × 16y³. ஸோ முதல் கான்ஸ்டன்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 4 8, 8 8s are 64 × 16. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் ஸோ 1024. இதில் வந்து ஒய் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒய்யே இல்லை. இதில் ஒய் பவர் 1 இருக்குது, இங்கே ஒய் பவர் 2 இருக்குது, இங்கே ஒய் பவர் 3 இருக்குது. ஸோ ஒய் பவர் 1 + 2 + 3 எவ்வளோ வரும்? 1 + 2 3, 3 + 3 6. ஸோ 1024 ஒய் பவர் 6. ஏன்னா இதில் எந்த சைனும் மாறல, எல்லாமே ப்ளஸ்ஸுங்கிறதுனால ஆன்சரும் ப்ளஸ்லேயே இருக்குது. ஸோ 1024 ஒய் பவர் 6ன்னு ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த சம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏ 2b × 3c × 6abc. இதில் தான் எல்லாமே இருக்குது, கவனமாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 1 இருக்குது, 1 × 2 2, 2 × 3 6, 6 × 6 36. இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, ஏ பவர் 1, இங்கேயும் ஏ பவர் 1. ஸோ அப்போ மொத்தமாக a². இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, b². அதுமாதிரி c × c c². ஸோ 36 a² b² c². ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் ஆன்சர் வருது. அடுத்து ஃபிஃப்த்து சம்மும் இதே மாதிரி தான், மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். m × -mn × mnp அப்படிங்கிற ஒரு புது வேரியபிள் இருக்குது. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இது கவனமாக போடணும், இந்த சைனை மாற்றிடக்கூடாது. இப்போ எம் மட்டும் பார்க்கலாம். இங்கே ஒரு எம், இங்கே ஒரு எம், இங்கே ஒரு எம். ஸோ m பவர் 1 m பவர் 1 m பவர் 1 டோட்டலாக 3. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒரு n, இங்கே ஒரு n. அப்போ n × n n². அதுக்கடுத்த ஆன்சர் p ஒன்றே ஒன்று தான், p. ஸோ ஆன்சர் இஸ் -m³ n²p. இவ்வளோதான். ஸோ இது வந்து வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகேவா? ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். சைன் வந்து தப்பாக போட்டுறக்கூடாது. அதே மாதிரி பவரில் இருக்கக்கூடியதை கரெக்டாக போடணும். அந்த வேரியபிள்ஸில் இருக்க சேம் வேரியபிள்ஸ்க்கு பவர் என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ சேம் திங், இந்த ஃபிஃப்த்து சம்மும் ஓவர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.